கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு முக்கியமா ஒரு லெபனான் நாட்டு அரசியல்வாதியுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கமெண்ட்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். போன வீடியோவில் இந்த சாக்கிர் நாயக்கு எப்படிப்பட்ட வஞ்சகன், அவன் எப்படி ஜனங்களை ஏமாத்துவான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நிறைய கமெண்ட் என்ன அப்படின்னா, எங்க மதம் இனிய மார்க்கம்டா, எங்க இஸ்லாம் இனிய மார்க்கம்டா, எங்க இஸ்லாத்தை பத்தி எங்க இமாம்கள்கிட்ட கேட்டு பாடுறா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் ஒரு இமாம் கிட்ட நாங்க கேட்டோம், ஐயா இஸ்லாம்னா என்ன அப்படின்னு. அவர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாப்ல. அருமையான விஷயம். எப்படி இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலகத்திலே எப்படி பரப்பப்பட்டது அப்படிங்கிறத அந்த இமாம் சொல்றாப்ல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க. இதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அந்த லிங்கை கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்க. இதுல ஜிஸ்தியானா என்ன, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றாப்ல. தயவு செஞ்சு பாருங்க. அதனால எங்கள் மார்க்கம் இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த புண்ணியவான்களாவது வந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம அந்த வீடியோவுக்கு நம்ம போவோம். இது ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான். முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம், இவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில இதுக்கு விளக்கத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ما بدنا أعداء بقى، خلص نحن شعب مسالم، نحن شعب تجار، نحن شعب بناء خلاق فنان، نحن شعب نجح بكل محلات يلي قديش هاجروا من اللبنانية من كل الطوائف. بدنا نشيل السلاح من ايد العالم، نخليها حصريا بالجيش والدولة. هون بنكون شلنا فكينا قسم كبير من المشكل. يعني تقول في حال سلم حزب الله سلاح ونحن بهيدي النقطة صرنا دولة حيادية 100%. ما بقى بدنا نحارب حدا، وإذا حاربونا ما حدا رح يحاربنا. لحظة تسليم حزب الله سلاح وتضمن حضرتك انه ما حدا حيحارب؟ ما حدا باله فينا، بالعكس حابين كلهم يجوا لعنا ويدفعوا مصاري ويصرفوا ويشوفوا هالبلد يلي هي جوهرة ولازم ترجع جوهرة. لازم نحن اللبنانيين نرجعها جوهرة حتى يكونوا السواح مصطفين على المطارات تيجوا يزورونا. هلا مين بده يجي لعنا بهالظرف يلي نحن فيه، يلي زبالة منتشرة على الطرقات، يلي بحرنا ملوث، يلي ما بقى عنا طرقات نمشي فيها، يلي صار صيتنا كله صيت تهريب وصيت سرقة وصيت نهب. إسرائيل موجودة معترف بها دوليا. إسرائيل عندها سلاح وتكنولوجيا ما بنحلم نحن العرب يكون عنا إياها ولا بعد 100 سنة. إسرائيل جار خطير جدا، بإمكانه يدمر لبنان يرمده ترميد. ما قلنا مصلحة اليوم نحارب دولة بهالقوة، لأنه نحن اللي رح ندفع الثمن مش هن. لهالسبب بقول نحن إذا ما بدنا نعمل معاهدة سلام مع إسرائيل مثل ما كتير من البلدان العربية عملت، بقول نحن فينا نحافظ على علاقة عدم عداوة يلي هي تتمثل بشو؟ بالحياد اللي كنا عم نحكي عنه. الدولة اللبنانية لا تعترف بوجود إسرائيل. الدولة اللبنانية مهابيل، لو منهم مهابيل وصلوا البلد للي وصلنا له. أنا بدي أبني هالبلد، وهوديك الجماعة بدهم يدمروا البلد ومكفيين بتدمير البلد. هن بدهم يبنوا البلد. لا هن نبني ونحمي، هيك كان مشروعهم بالآخر. هلا هذا كله حكي. بالآخر دمروا لبنان أكثر ما إسرائيل دمرته من سنة 48. إذا كفت الأمور هيك رايحين للتقسيم. إذا بدنا نحكي رايحين للتقسيم، ولا فيدرالية ولا لا مركزية، لأنه إذا بدهم يكفوا بهالطريقة التقسيم أفضل. فترة من الزمن كنا نشوف حالنا بلبنانيتنا، كنا نشوف حالنا مطرح ما نسافر معك باسبور لبناني بتوصل خواجة بيستقبلوك بكل المطارات. اليوم شو صيتك؟ مهربجة بتهرب كابتاغون، إرهابي بتفجر سفارات وبتعمل شو صار صيتك اليوم؟ صفر. ليش؟ لأنه في قسم من هالشعب عم بيديروهم مثل الخواريف. الشيعة اليوم مثل الخواريف للأسف. இப்போ இந்த வீடியோவில் பேசுகிறவர் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது லெபனான் நாட்டில் இருக்கிற ஒரு எம்பி. இவர் நேஷனல் லிபரல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அதிபராக இருக்கிறாரு. இவர் தான் பிரசிடென்ட்டு. இவர் இந்த நாட்டில் இருக்கிற இந்த லெபனான் நாட்டு மக்களை குறித்தும் அந்த கவர்மெண்ட்டை குறித்தும்
ஹெசபுல்லாவை குறிச்சும் இஸ்ரேலை குறிச்சும் ஒரு சில விசித்திரமான காரியங்களை, இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை, இவர் பார்த்த அனுபவப்பட்ட காரியங்களை இவர் சொல்கிறாப்புல. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்போ நடந்ததுன்னா 2023 மே 10 அக்டோபர் 10க்கு முன்னாடியே இந்த பேட்டி எடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை லெபனான் நாடு எந்த நிலைமையில இருந்திருக்கு அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்கிறாப்புல. அப்போ நேராக இந்த வீடியோவுக்கு நம்ம போவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ما بدنا أعداء بقى. அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, எங்களுக்கு நாங்களும் யாருக்கும் எனிமையா இருக்க விரும்பல, எதிரிகளா இருக்க விரும்பல, எங்களுக்கும் எந்த எதிரிகளும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுங்கய்யா. خلص نحن شعب مسالم نحن شعب. அதான் எங்களுக்கு போதும்யா. என்ன போதும் அப்படின்னா, இந்த புனித போர்னு சொல்லி லெபனானை ஒரு வழி பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். அதனால மக்கள் ஒரு வழி ஆயிட்டாங்க. அதனால எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு போதும் அப்படின்னு கத்துறாப்புல. ஐயா எங்களுக்கு போதும், நாங்கள்லாம் சாந்தியின் மார்க்கத்தை சேர்ந்தவங்க, சமாதான மக்கள், நாங்கள்லாம் லெபனான் நாட்டு மக்கள், எங்களுக்கு சமாதானம் தான் தேவை, எங்களுக்கு சாந்தி தேவை, நாங்கள் சாந்தியோட சமாதானத்தோட வாழ விரும்புகிறோம். ஆனால் நாங்கள்லாம் யார் அப்படின்னா, விசேஷமாக நாங்கள் வியாபாரிகள், நாங்கள் பிஸ்னஸ் மேன்கள், நாங்கள் தொழிலதிபர்கள், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, تجار نحن شعب بناء. நாங்கள்லாம் பில்டர்ஸு, அப்புறம் புதிய புதிய காரியங்களை செய்கிற கிரியேட்டர்ஸு, நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நாட்டினுடைய அடையாளம், எங்கள் நாட்டு மக்களுடைய அடையாளம். அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் என்னைக்கு ஹெசபுல்லா உள்ளே வந்தானோ அன்னைக்கே எங்கள் சாந்தியும் முடிஞ்சு, சமாதானம் முடிஞ்சு, எங்களுக்கும் சாந்திக்கும் விவாகரத்து பண்ணி விட்டாங்க. அதனால பரிதாப நிலைமையில் இருக்கோம். சொல்லுங்க. خلاق فنان. نحن شعب نجح بكل محلات يلي قديش هاجروا من اللبنانية من كل الطوائف. بدنا نشيل السلاح. அதான் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல, எங்களுக்கு சாந்தி வேணும், சமாதானம் வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நாங்கள் எல்லா ஆயுதங்களையும் இந்த லெபனான் நாட்டு மக்கள்கிட்ட, இந்த ஹெசபுல்லாக்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் மொத்தமாக கலெக்ட் பண்ண, அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கலெக்ட் பண்ணிட்டா சொல்லுங்கய்யா. ايد العالم خليها حصريا بالجيش. ஒன்லி ஆர்மிக்கிட்ட, மிலிட்டரிகிட்ட, இந்த பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்கள்ட்ட, அவங்ககிட்ட மட்டும்தான் இந்த துப்பாக்கி, இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கணும். மற்ற எல்லாமே இந்த ஆயுதங்களை கீழே வச்சிடணும். அந்த ஆயுதங்கள் கவர்மெண்ட் திரும்ப பெறணும். எவன்கிட்ட வித்துச்சோ, எவன்கிட்ட கொடுத்துச்சோ, எவனுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துச்சோ, அவங்ககிட்ட இருந்தாலும் அந்த ஆயுதத்தை வாங்க. துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அருவாளாக இருந்தாலும் சரி, ஏவுகணையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. அப்படி இருந்தால் தான் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை லெபனான் நாட்டில் சால்வ் பண்ணும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. அது என்ன அப்படின்னா, ஜனங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் வாங்குங்க, ஹெசபுல்லாக்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கீழே வைக்க சொல்லுங்கள். அப்படி வச்சுட்டா நாட்டில் பெரும்பாலான பிரச்சனை, கிட்டத்தட்ட 90% பிரச்சனை மாறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் வழி அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. قسم كبير من المشكل. يعني تقول في حال سلم حزب الله سلاحه نحن. அப்போதான் இந்த அம்மா அதிசயமான ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, ஐயோ அப்படின்னா நீங்கள் ஹெசபுல்லா இந்த ஆயுதங்களையெல்லாம் கீழே வைக்க சொல்கிறீங்களா? அப்படி கீழே வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. ஏன்னு கேட்டால், இவங்க இந்த ஹெசபுல்லாங்கிறவங்க, இந்த ஈரான் நாட்டிலேருந்து வந்தவங்க, இந்த ஈரான் நாட்டுக்காரன் இந்த ஹெசபுல்லா அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பித்து அவங்கள வச்சு என்ன நம்ப வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த லெபனான் நாட்டு மக்களை, நாங்கள் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, நாங்கள் இருந்தால் இந்த நாட்டை டிஃபெண்ட் பண்ணுவோம், எங்களால் நாங்கள் இல்லை அப்படின்னா இந்த நாட்டு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு கள்ள போதனையை இவங்க கொடுத்து விட்டாங்க. இதை லெபனான் நாட்டு மக்களும் நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டால், எப்போவுமே இவங்க சொல்கிறது என்ன, இவங்களுடைய போதனை மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடாகட்டும் ஸ்ரீலங்காவாகட்டும், இவங்க எல்லாருடைய போதனையும் எப்போ பார்த்தாலும் யூதேன் அதை செய்வான், இஸ்ரேல் இதை செய்யும், ஐயோ அவன் தான் நம்ம எனிமி, பார்த்தீங்களா நம்ம கண்மணி நியாயத்துக்கு விஷத்து வச்சு கொண்டதே அந்த யூத பெண்ணு தான், அதனால இந்த யூதர்கள் பயங்கரமானவங்க, அவங்க நாய்கள், அவங்க பன்றிகள், அல்லாவின் எனிமிகள் அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இவங்களை நம்ப வச்சுக்கிட்டு யூதர்கள் மேல ஒரு வெறுப்பு கலாச்சாரத்தை பிறக்கிற குழந்தையிலிருந்தே உருவாக்கி விட்டுருவாங்க. அப்ப வளரும் போதும் சரி இந்த மாதிரி தான் பதப்பதைக்கும். ஐயோ என்ன சொல்றீங்க, ஹெசபுல்லா ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சுட்டா எல்லாம் சரியா போகும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குது இந்த அம்மா. بهيدا النقطة صرنا دولة حيادية 100%. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா நம்ம
புனித போர்னு செஞ்சதெல்லாம் போதும். எங்கே பார்த்தாலும் ஃபைட்டு. ஏன்னு கேட்டால் கண்மணி நாயகம் குரானில் சொல்லிட்டாப்புல, எவன் அல்லாவை நம்பலையோ விசுவாசிக்கலையோ, எவன் கண்மணி நாயகத்தை நபி அப்படின்னு நம்பலையோ ஏற்றுக்கலையோ அவங்களோட எல்லாம் சண்டை போடுங்க அப்படின்னு கண்மணி நாயகம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல. அதனால இன்ன வரைக்கும் அந்த புண்ணியவான்கள் சூனா முஸ்லீமாக இருந்தாலும் சரி, சியா முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. காப்பீர்களோட சண்டை போடுவாங்க. காப்பீர்கள் கிடைக்கலையா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மசூதிகளை குண்டு போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தனை கொண்டுக்குருவாங்க. இதுதான் இந்த 1400 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் சியா முஸ்லீம்காரன் இப்போ வெறுப்பில் இருக்கான் சூனா முஸ்லீம். ஏன்னு கேட்டால் சூனா முஸ்லீம்காரன் தான் எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய பேரனை உசேனா, அவன் பேர் என்னமோ தெரியல, அந்த உசேனை கொண்டவங்க இந்த சூனா முஸ்லீம்காரங்க தானே சியா முஸ்லீம் ஒரு பக்கம். ஆனால் சூனா முஸ்லீம்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா பேர் என்ன ஆயிஷா, அந்த ஆயிஷா அன்னைய விபச்சாரின்னு சொல்கிறாங்களே, ஏன்டா நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சியா முஸ்லீம் மேலே இவங்களுக்கு கோபம். மாறி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பக்கம் அல்லாஹ் வந்து யுத்தத்தை இஸ்லாமியர்கள் கடமையாக்கியிருக்கான். எப்போ பார்த்தாலும் நாங்கள் சண்டையாக போட்டு 1400 வருஷம் ஒரு வழி ஆகிட்டோம். இந்த 1948 தான் பயங்கரமான பெரிய பிரச்சனையாச்சு. எங்களை தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போய் யூதனோட சண்டை போட வச்சான். யூதன் அட்டிச்ச அட்டியில் இன்னைக்கு லெபனானே ஒரு வழியாகி போய் கிடக்கு. அதனால எங்களுக்கு சண்டையெல்லாம் வேணாமா, நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழணும் விரும்புகிறோம் அப்படின்னு கதறாப்புல. ஐயா சொல்லுங்க நீங்க. ما بقى بدنا نحارب حدا. واذا حاربونا ما حدا. அதான் அந்த அம்மாவோட இப்போ சந்தேகம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம ஆயுதங்களையெல்லாம் கீழே வச்சுட்டா அப்புறம் மற்ற நாடுக்காரெல்லாம் வந்து நம்மளோட சண்டை போடுவானே அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருமே நம்மளோட சண்டை போட மாட்டாங்கம்மா, எதுக்குமா பயப்படுற, ஏன் பயப்படுற அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. لحظة تسليم حزب الله سلاحه. அதான் இந்த அம்மா இன்னொரு விஷயம் பயந்துக்கிட்டே கேட்குது, நீ வந்து எங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுப்பியா, ஹெசபுல்லா வந்து ஆயுதங்களை கீழே வச்சிருச்சு அப்படின்னா யாருமே நம்மளோட ஃபைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேரண்டி கொடுப்பியா அப்படின்னு இந்த அம்மா தெளிவாக கேட்குது. ஏன்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்தே இந்த லெபனான் நாட்டு மக்களுக்கு இந்த ஹெசபுல்லாங்கிறவன் ஈரான்காரன் போதிச்ச போதனை என்ன அப்படின்னா, ஹெசபுல்லா தான் உங்களுடைய பாதுகாப்பு, அது இல்லை அப்படின்னா லெபனான் அழிஞ்சு போகும் அப்படின்னு நம்ப வச்சுருக்குறாங்க. அதனால தான் இந்த அம்மா எங்களுக்கு நீ கேரண்டி கொடுக்க முடியுமா, ஹெசபுல்லா ஆயுதங்களை கீழே வச்சுட்டா யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. யார் சண்டைக்கு வருவான்? எகிப்து வருவானா, சிரியா வருவானா, ஈராக் வருவானா, இல்லை வேற எந்த புண்ணிய நாடுகள் தான் வரமாட்டாங்களே. ஆனால் யூதன் கண்டிப்பாக வரமாட்டான். ஏன்னு கேட்டால் இவனை அடிக்கிற வரைக்கும் இவன் பேசாமல் இருப்பான். இவன் மேலே கையை வச்சா அப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் பழி வாங்க ஆரம்பிப்பான். இவங்க ஆரம்பத்தில் சும்மா இருக்காமல் இங்கேருந்து தற்கொலை படை அனுப்ப, அப்புறம் அங்கேருந்து யூதர்களை கடத்திட்டு வர, ராணுவ வீரர்களை கடத்த, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவன் கோவப்பட்டு போடுவான் குண்டு, அப்புறம் 100-200 பேர் சாவாங்க. செத்த பிறகு ஐயோ பார்த்தீங்களா இந்த யூதை ஜெனோசைட் பண்ணுறான் அப்படின்னு கத்துவாங்க. இதுதான் அந்த காலத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர யூதன் இது வரைக்கும் ஒரு யுத்தத்தை கூட தான் ஆரம்பித்ததே கிடையாது. ஏன் 1942 இப்போ வரைக்கும் அவன் எந்த நாட்டு மேலேயும் அவன் யுத்தத்தை ஆரம்பித்தது கிடையாது. இவங்களாம் ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் அவன் விட மாட்டான், அவன் தான் முடிப்பான். அதனால அவர் தெளிவாக சொல்கிறாப்புல, யாருமே நம்மளோட ஃபைட் பண்ண மாட்டாங்கம்மா, ஏமா பயப்படுற அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கம்மா. அதான் யாருமே நம்மளை அதை பற்றிலாம் யாரும் கேர் பண்ண, நம்ம நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாரும் கேர் பண்ண மாட்டாங்கம்மா. இவன் மட்டும் லெபனான் மட்டும் 1948 ஈரானோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு யுத்தத்துக்கு வரல அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலும் லெபனானும் ஒரே கண்ட்ரி போல் இருந்திருக்கும், எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனால் 1948 வந்தாங்க ஈரானோட சேர்ந்துக்கிட்டு. அப்போ தான் யூதனுக்கு பொறி தட்டுச்சு, இனிமே இவங்க ஆபத்து, ஆடா பாவிகளா, எத்தனை எதிரிகள் என்ன சுற்றியே இருக்கிறாங்க அப்படின்னு. பாவம் அவனுக்கு தெரியாது, அவனை சுற்றி இருக்கவங்க தான் நினச்சிருக்காங்க. இல்லை பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, தமிழ்நாட்டில் நிறைய புண்ணியவான்கள், ஸ்ரீலங்காவில் நிறைய புண்ணியவான்கள்லாம் இருக்கிறாங்க. யூதனுக்கு எப்பவும் யூதனை சபிச்சுக்கிட்டு அவனை எப்படா அந்த டெல்லாவியை அழிய அல்லா, அந்த டெல்லாவியை அழிச்சு நாசமாக்கு அல்லா அப்படின்னு தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து துவா போய்கிட்டு இருக்கு எங்க இஸ்ரேலுக்கு. பாவம் அவனுக்கு தெரியாது, அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஈரான்காரன் மட்டும்தான் நமக்கு விரோதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த லெபனான் நாட்டில் உள்ள இவர் சொல்கிறாப்புல, ஐயா அம்மா யாருமே நம்மளோட சண்டை போட மாட்டாங்க, யாரும் நம்மளை பற்றி நினைக்க கூட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம தேவையில்லாமல் யூதனை வம்பிழுத்தா தான் அவன் ஏதாவது திருப்பி அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. அதான் நிறைய பேர் என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இங்கே ஒரு தொழிலாள ஆரம்பிக்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க, ஃபேக்ட்ரிகளை கட்ட, பெரிய பெரிய கம்பெனிகளை வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, இங்கே பணம் செலவழிக்க ஆசைப்படுறாங்க. அதான் நம்ம நாடு ஒரு வைரம் போல இருந்துச்சான்.
இவங்க நாடு ஒரு வைரம் போல இருந்துருச்சான். எல்லாருடைய கண்ணுகள்லையும் அருமையான நாடு லெபனான். பைபிளில் கூட லெபனான் நாட்டை குறித்து அவ்வளவு மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு லெபனான் நாடு. ஆனால் இந்த எசபுல்லா என்னைக்கு வந்தாங்களோ நாசமாக போச்சு. சரி, அப்போ அதனால இவர் என்ன சொல்கிறாரு, இந்த லெபனான் நாடு டைமண்ட் மாதிரி வைரம் மாதிரி இருந்துச்சு, அதை நம்ம மறுபடியும் அப்படி தான் அந்த நாட்டை மாற்றணும். சொல்லுங்க. جوهرة حتى يكونوا السواح مصطفين على المطار. அதான், அதாவது நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது போல என்ன செய்வாங்களாம், ஜனங்கள்லாம் வந்து ஏர்போர்ட்டில் லைனில் நிற்பாங்களாம். எங்கே ஏர்போர்ட்டில் லைனில் நிற்பாங்களாம். எதுக்கு? லெபனான் நாட்டை விசிட் பண்ணுறதுக்கு. எல்லா நாடுகள்லையும் ஏர்போர்ட்டில் க்யூவில் நிற்பாங்க. நாங்கள் லெபனான் நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டை பார்க்கணும், அப்படின்னு விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. எப்போ? இதுக்கு முன்னாடி லெபனான் நாடு எப்படி இருந்துச்சோ அதே போல் நம்ம இந்த மறுபடியும் இந்த நாட்டை வைரம் போல் மாற்றினா கொண்டு வந்தால் அப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இந்த லெபனான் நாட்டினுடைய பேரு புகழ் இருந்துச்சோ அதே போல் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. يزورونا هلا مين بده يجي لعنا بهزر. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் எவன் வருவான் அப்படின்னு கேட்குறாப்புல. எவன் வருவான் இந்த நாட்டுக்கு? ஏன்னு கேட்டால் அப்படி எப்படி என்ன நிலைமையில் இந்த நாட்டை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க. ரோடு ஃபுல்லாக குப்பையாக்கி விட்டு நாட்டையே, லெபனான் நாட்டையே அப்படி பூக்களுக்கு பேர் போன நாடு, கேதுரு மரங்களுக்கு பேர் போன நாடு, அப்படிப்பட்ட நாட்டை குப்பையாக்கி விட்டாங்களாம். கடலையே சாதாரண விஷயம் இல்லை, கடலையே அசிங்கப்பட்டு நார் அடிச்சு விட்டாங்களாம். அந்த அளவுக்கு எசபுல்லா நாட்டுக்கு வந்து நாசமாக்கி விட்டான், கடலையே நாசமாக்கி விட்டாங்களாம். இந்த எசபுல்லாவோட சேர்ந்து இந்த லெபனான் நாட்டு மக்கள், இந்த கவர்மெண்ட் சேர்ந்து கடலையே பொல்யூட் பண்ணி விட்டாங்களாம். அதான் நாட்டில் ஒரு ரோடு கூட உருப்படியாக கிடையாது. எங்கே பார்த்தாலும் குண்டை போட்டு நொறுக்கி வச்சிருக்காங்க. எல்லாம் இப்போ கழுதையிலையும் குதிரையிலையும் தான் போய்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போ நம்முடைய ரெப்புடேஷன் என்ன தெரியுமா? நம்மளை பற்றி என்ன பெருமையாக சொல்கிறாங்க தெரியுமா? லெபனான் நாட்டு மக்கள் அப்படின்னாலே, லெபனான் நாட்டு சேர்ந்தவங்க அப்படின்னாலே நம்மளை திருட்டு பயலுங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, கொலை பண்ணுறவங்க, கற்பழிக்கிறவங்க, அப்படித்தான் நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேரை நாரி போச்சு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம். நம்ம நாட்டில் உள்ளவங்க வெளிநாடுகளுக்கு போனாங்கன்னா இப்படித்தான் நம்மளை பற்றி கூப்பிடுவாங்க. சொல்லுங்க. அதான் இப்போ தான் இஸ்ரேலை பற்றி ரொம்ப விசேஷமான ஒரு காரியத்தை சொல்கிறாப்புல. இஸ்ரேலு இப்போவும் இல்லை, எப்போவும் அது இருக்குது. அது யூஎன்னாலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு நாடு, யூஎன்ல ஒரு அங்கம். சொல்லுங்கய்யா. معترف بها دوليا إسرائيل عندها. இதுதான் இந்த மனுஷன் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் உள்ள டெக்னாலஜியும் அவங்க தயாரிச்சிருக்கிற ஆயுதங்களும், நல்லா கவனிங்க, இஸ்ரேலினுடைய டெக்னாலஜியும் இஸ்ரேலர்கள் தயாரிச்சிருக்கிற ஆயுதங்களும் என்ன அப்படின்னா, அரேபியர்களாக நாம ஒன்னே ஒன்று தான் செய்யலாம். என்ன அப்படின்னா, கனவு காணலாம். எப்படி கனவு காணலாம்? இன்னும் 100 வருஷத்துக்குள்ளேயாவது இந்த இஸ்ரேல் மாதிரி என் நாடு மாறும். 100 வருஷத்துக்குள்ளே, அதாவது இந்த 100 வருஷத்துக்குள்ளேயாவது இந்த இஸ்ரேல் எப்படி இந்த டெக்னாலஜி வச்சுருக்கிறானோ, அவன் கண்டுபிடிச்சிருக்கிறானோ, இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறானோ, அதே போன்ற ஆயுதங்கள், அதே போல் டெக்னாலஜி என் நாட்டிலையும் வரும் அப்படின்னு கனவு தான் காண முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷம் கழிச்சாவது நம்ம நாடு இப்படி இருக்கும் அப்படின்னு கனவு மட்டும்தான் காண முடியும். ஏங்க இவர் சாதாரணமாக சொல்லலை, லெபனான் நாட்டை சொல்லலை, அரேபியர்களை, முழு அரேபியர்களை சொல்லியிருக்காப்புல. அதுதான் விஷயமே. இப்போ இதில் என்ன விஷயம்னா, எதுக்காக இந்த யூதனுக்கு இருக்கிற இந்த அறிவும், இந்த ஞானம், இந்த டெக்னாலஜி, இது ஏன் அல்லாஹ் வந்து அல்லாஹ்வினுடைய அடிமைகளுக்கு கொடுக்கல? அல்லாஹ்வினுடைய அடிமைகள் இந்த உலகத்து 57 58 நாடுகளும் இருக்காங்க. அதில் தலைவர் யார்? ஈரானு. தொண்டர் யார்? அதில் உள்ள புண்ணியவான்கள் யார்? இந்த IS, அப்புறம் பிரதர்ஹுட்டு, இன்னும் ஈராக்கில் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, புதுசாக, அதாவது மாதம் புதுசாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஹமாஸ், ஹெசபுல்லா, ஹூதி அப்படிங்கிற மாதிரி மாதம் ஏதாவது குரூப் ஆகிடுறாங்க. யார் அப்படின்னா, நாங்களாம் அல்லாவின் அடிமைகள் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறான். இப்படி அல்லாவின் அடிமைகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த உலகம் முழுவதும். சரி, அட்லீஸ்ட் இந்த அல்லாவின் யதார்த்தமான அடிமைகள் யார்? இந்த ஈரான்காரன். அவனுக்காவது ஏதாவது ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிற மாதிரியான இந்த யூதர்கள் கண்டுபிடிக்கிற இந்த ஒரு யூதனுக்கு இருக்கிற ஒரு 10% அறிவாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? பாவம், ஒரு 9 அறிவாளிகளை வச்சிருந்துருக்கிறான் ஈரான்காரன். அதுவும் எங்கே வச்சுருந்துருக்கான்? 3 மாடி கட்டடத்துக்கு கீழே ஒரு பயங்கரமான சுரங்கம் தோன்றி அதில் வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்கிறான்.
இந்த பங்கர் பஸ்டருங்க அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை கொண்டு வந்து அமெரிக்காக்காரன் போட்டு 9 பேர்த்தையும் குடும்பத்தோட சூனபதிக்கு அனுப்பி விட்டான். இருந்ததும் போயிடுச்சு. இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ இதுதான் அரேபியர்களுடைய ஒரு பரிதாப நிலைமை. அரேபியர்களுடைய கனவு என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷத்துலையாவது நம்ம இஸ்ரேலுடைய டெக்னாலஜிக்கு நம்ம மாறுவோம் அப்படின்னு. ஆனால் அப்போ அப்படின்னா அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. நாட்டில் நடக்க விடாமல் எல்லா இடத்துலையும் குப்பையை நிறைச்சி போட்டாங்களாம். கடலையே யூத ஒரு பக்கம் கடலை குடிநீர் ஆக்கிக்கிட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா கடலை பொலிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாப்புல. சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லுங்கய்யா. அந்த புண்ணியவான்கள், தமிழ்நாட்டு புண்ணியவான்கள் கண்ணு திறக்கட்டும். تكنولوجيا ما بنحلم نحن العرب يكون عنا اياها ولا بعد 100 سنه. اسرائيل அதான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு ரொம்ப அபாயகரமான நாடு, ரொம்ப அபாயகரமான நாடு. சொல்லுங்கய்யா. خطير جدا بامكانه يدمر لبنان. அது நினச்சிச்சு அப்படின்னா ஒரே நைட்டில் லெபனானை அப்படியே பஸ்மமாக்கிரும். லெபனானில் ஒரு பூச்சி, ஒரு செடி இல்லாமல் அப்படியே தரமட்டமாக்கிரும். அப்பேற்பட்ட டெக்னாலஜி, அப்பேற்பட்ட ஆயுதங்கள் யூதங்கிட்ட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் யூதே அந்த வேலையை செய்யலை. லெபனானை மட்டும் இல்லை, அதனால தான் நெத்தன்யாகு சொல்லியிருந்தாப்புல, இந்த உலகத்தில் புக முடியாத இடம், யூதன் போக முடியாத, இஸ்ரேல் நுழைய முடியாத இடம் அப்படின்னு எங்கேயுமே ஒன்றும் கிடையாது. அதனால தான் வேதாகமத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, நீ வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேருந்து உன்னை நான் தள்ளி விடுவேன் அப்படின்னு அப்படின்னு கடவுள் ஒரு வசனத்தை சொல்லுவார். அது இந்த யூதர்களுக்கு பொருந்தும். எங்கேயுமே யூதர்களுக்கு கண்ணுக்கு மறைவா எவனும் யூதனுக்கு விரோதமாக உன்னை செஞ்சுட்டு போய் ஒளிஞ்சிக்கிறவே முடியாது. சூனபதிக்கு அனுப்பிடுவான் யூதையும் அவங்கள. அப்பேற்பட்ட டெக்னாலஜியில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யூதனுடைய டெக்னாலஜியை பார்த்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த அரேபியர்கள். ஆனால் அப்படி இருந்து இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய இது என்ன அப்படின்னா சுலோகம், அல்லாவை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லா நமக்கு உதவி செய்வார், பார்த்தீங்களா, அல்லா காய்பாரில் இப்படி உதவி செஞ்சார் நம்ம கண்மணி நாயத்துக்கு. அதே போல் அதனால தான் காய்பார் யா யாஹூத் அப்படின்னு ஒரு பாட்டு, இப்போ ஒரு புது சுலோகன் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காய்பாரில் என்ன நடந்துச்சோ, முகமது எப்படி யூதர்களை கொன்னாரோ, அங்கேருந்து சஃபியாவை அன்னைக்கு அவன் புருஷனை கொண்டு விட்டு அன்னைக்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ, அதே போல் தான் இந்த இஸ்ரேலருக்கு நடக்கும். நாங்கள்லாம் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே உள்ள எல்லா சஃபியாக்களையும் நாங்கள் எங்கள் பொண்டாட்டி ஆக்குவோம் அப்படின்னு அவங்க அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சுலோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே காசாவில் ஆரம்பிச்சது. அது காசாவை கோட்டான்களின் கூடாரமாக்கிக்கிட்டு இருக்கான் யூதன். இந்த அரேபியர்களுக்கு தெரியாத ஒன்று என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பாவம், இந்த இஸ்ரவேலர்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இன்னைக்கும் இஸ்ரவேலர்களுடைய தலை மேலே இருக்கு. அதனால தான் அவங்க பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருனால? அந்த முற்பிதாக்கள்னால. அந்த விஷயத்த இந்த லெபனான் நாட்டுக்காரரு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்லுங்க. அதனால நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரியான நாடுகளோட நம்ம சண்டை போடக்கூடாது. அது பச்சை முட்டாள்தனம். சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை தேவையில்லாமல் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டோம்னா அதுக்கு வேலை நாம தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாப்புல. ஒரே வேலை, அதுக்கு வேலை நாம தான் கொடுக்கணும். அவன் வந்தாலும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தப்பி போய் அவனோட வம்புழுத்தோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கு வேலை நாமளே கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறாப்புல. لهالسبب بقول نحن إذا ما بدنا نعمل அதனால நம்ம இந்த பவர்ஃபுல்லான கண்ட்ரி இந்த இஸ்ரேலோட நம்ம ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தாமல் போனால், அப்படி ஏற்படுத்த விரும்பலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி நாமளும் வைக்காமல் போனால், வைக்காமல் இருந்தால் இப்போவும் அதான் விஷயமே. அவர் சொல்கிறாப்புல, இப்போவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, யூதனோட சமாதான உடன்படிக்கை இல்லாட்டாலும் இப்போவும் நம்ம மெயின்டைன் பண்ணலாமா? என்ன மெயின்டைன் பண்ணலாமா? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாமா? நீ உடன்படிக்கையே வைக்க வேணாம், என் உடன்படிக்கையே செய்ய வேணாம். ஒரு நாட்டோட அந்த நாட்டோட நீ ஒரு உடன்படிக்கை செய்ய வேணாம். ஆனால் இப்போவும் அவன் அவனோட ஒரு நல்ல உறவு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஜனநாயக நாடு தான் யாரு? இஸ்ரேல் நாடு. இப்போவும் 21 லட்சம் அரேபியர்கள் அந்த நாட்டில் இடம் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரேபியர்கள் ஐடிஎஃப்ல இருக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்காங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்? ட்ரூஸ் கம்யூனிட்டியே அங்கே பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, அரசியல்வாதியா இருக்கிறாங்க. அதனால நம்ம அவனோட சமாதான உடன்படிக்கை வைக்காட்டாலும் பரவாயில்ல, அவனோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணலாம்.
அவன் தேவையில்லாமல் நம்மளோட வம்புக்கு வரமாட்டான். அவன் யாரோட போராமப்பட போகிறான்? அவன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை இன்னும் லெபனான் நாட்டுக்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுமா. அதுவும் கனவு தானா, கனவு கண்டிருக்காங்களாம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இவங்க இருக்காங்க. அவன் எதுக்கு பார்த்தீங்களா எங்கள் அல்லாவின் அடிமைகளோட இந்த இஸ்ரேல், இந்த யூத பண்ணி, இந்த யூத நாய்கள் எப்படி பொறாமப்படுறாங்க அப்படின்னு. என்ன பொறாமப்படுறாங்க? டேய், அவன்கிட்ட இருக்கிற விவசாயமே உங்கள் நாட்டில் கிடையாது. டெக்னாலஜியை விடு, எந்த மற்ற டெக்னாலஜி விடு, இந்த விவசாய டெக்னாலஜியே உங்கள் நாட்டில் கிடையாது. ஒரு தடவை யூதன் என்ன செஞ்சிருந்தான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த கடல் நீரை குடிநீராக்கின திட்டத்தில் இருந்தான். அப்போ வந்து எல்லாத்தையும் ஈரானுக்கு, லெபனானுக்கு, எகிப்துக்கு அனுப்பியிருந்தான். என்ன அப்படின்னா, இந்த கடல் நீரை குடிநீராக்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை நாங்கள் உங்களுக்கு தாரோம். நீங்களும் என்ன செய்யுங்க, கடல் நீரை குடிநீராக்கி உங்கள் நாட்டு மக்களுக்கு அது அனுகிரகமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அந்த ஃபார்முலாவை தரட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு முத எதிர்ப்பு தெரிவிச்சதே ஈரான். எங்களுக்கு வேணாண்டா, ஓ அறிவு எங்களுக்கு வேணாண்டா, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்டா அப்படின்னாங்க. மானக்கடா போச்சு இஸ்ரேல். அப்போ தான் எல்லாரும் சொன்னாங்க, எதுக்கியா இவங்க உன்னை எதிரியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உன்னை அழிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அவனுக்கு கடல் நீரை குடிநீராக்குறது எப்படிங்கிற ஃபார்முலாவை கொடுக்குற? கிட்டத்தட்ட 75 வருஷமா தண்ணி கொடுத்தவனே, காசாவுக்கு தண்ணி கொடுத்தவனே யூதன் தான். ஆனால் கடைசியில் அவங்களே கடைச்சிட்டு போய் கற்பழிச்சு கொள்றாங்க இந்த காசாவில் இருக்கிற பயங்கரவாதிகள். இப்படி இருக்கும்போது அவங்களோட நல்ல உறவே வச்சுக்கிற முடியாது. அவங்க மனசு, சிந்தனை, ரத்தம், சத, எலும்பு, அப்புறம் நரம்புகள், உள்ள உறுப்புகள் எல்லாத்துலேயும் யூத வெறுப்பு கலாச்சாரமே அந்த புண்ணிய புஸ்தகம் போதிச்சு வச்சிருக்கு. அதை படிக்க 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 யூதர்கள் மேலே பயங்கரமான வெறியும் எரிச்சலும் தான் உண்டாகும். இந்த லட்சணத்தில் அந்த டெக்னாலஜி, அந்த விவசாயம், அதையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியும் இவங்களுக்கு. இந்த தமிழ்நாட்டு புண்ணியவான்கள் இந்த யூடியூப்ல கதறலை பார்த்தாலே நமக்கு தெரியும் யூதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு. சரி, இவர் சொல்கிறாப்புல, அந்த மாதிரி நம்ம உடன்படிக்கையே வைக்காட்டாலும் பரவாயில்லம்மா, அவங்களோட நம்ம நல்ல சமாதான ஒரு உறவு வச்சுக்கலாம், அவன் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறாப்புல. அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரியான ஒரு நியூட்ரலிட்டி நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம பேசுகிறது மாதிரி நடக்கும். தேவையில்லாமல் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவன் ஜோலியை முடிச்சிருவான் அப்படிங்கிறாப்புல. الدولة اللبنانية لا تعترف بوجود. அதான் அப்போ அருமையான கேள்வி கேட்குது இந்த அம்மா. அப்படின்னா லெபனான் வந்து இஸ்ரேலை ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, நமக்கு உதவுகிற தேசமாக அவங்க நம்ம பார்க்கல. அதானே அர்த்தம். நம்ம வந்து எதிரியாகவே பார்த்துட்டோம். நம்ம வந்து புனித போர் செய்கிறதுலேயே குறியாக இருந்துட்டோம். அல்லாஹ் வந்து புனித போர் செய்யுங்கடான்னு சொல்லியே நம்மளை வந்து மழுங்கடிச்சு விட்டாப்புல. இந்த புண்ணிய புஸ்தகம் சரி, ஈரான்காரனும் சரி, நம்ம புத்தியெல்லாம் மழுங்கடிச்சிட்டாங்க. அதனால இஸ்ரேலினுடைய விசேஷம் நமக்கு தெரியாமல் போச்சு. நம்ம கண் சொருகி போன குருடராகவே இத்தனை வருஷமா, 75 வருஷமா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறீங்களா அப்படிங்கிறது இந்த அம்மா. அதுக்கு அவர் சொல்றாப்புல, அது தெளிவா சொல்றாப்புல, அட ஆமாமா, இந்த நாட்டு கவர்மெண்ட்டே ஃபுல்லா முட்டா பயல்கள், மூட பயல்களாக தான் இருக்கிறாங்க. இருக்கிறவெல்லாம் கேன பயிலும் கிறுக்கு பயிலுமா தான் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த புண்ணிய நாடு மட்டும் இல்லை, நிறைய புண்ணிய நாடுகளை இப்படி தான் கேன பயிலும் கிறுக்கு பயிலுமா தான் எப்போ பார்த்தாலும் புனித போர் செய்யி அல்லாவின் போருக்கு வாங்க. குரானில் எழுதியிருக்கு போல இருக்கு. அதாவது அல்லாஹ்வின் புனித போருக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை அது வந்து அல்லாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், உங்களுக்கு தூண பதிலாக அது கொடுப்பாரு, இதை கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால உலகமெங்கும் இந்த புனித போருக்குன்னு வேண்டி ட்ரில்லியன் கணக்கான காசை அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு யூதனை கொல்லணும், அடிக்கணும், வெட்டணும் அப்படின்னே இருந்து இத்தனை வருஷமா அதே வேலையில் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த காசை வச்சுருந்தா அவன் நாட்டை வளப்படுத்தியிருந்தான்னா எப்படியோ இருந்திருப்பாங்க. புனித போருன்னு சொல்லி இவங்க நாட்டையே ஒரு வழியாக்கிட்டாங்க, இவங்க வாழ்க்கையும் ஒரு வழியாக்கி இப்போ எல்லாரும் முட்டாளா இடியேட் ஆகிட்டாங்க. மானக்கடை கேட்டுவிட்டாப்புல. அப்படி ஒருவேளை இஸ்ரேல் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு இந்த நாட்டை கீழ்த்தரமா கொண்டு வந்திருப்பாங்களா, இந்த லெபனானை இப்படி கொண்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. அதான் இவர் நாட்டை வளப்படுத்தணும், எப்படியாவது கட்டணும், அப்படின்னு புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புலையாம். ஆனால் இந்த ஹெசபுல்லா அப்படிங்கிற புண்ணியவான்கள் இந்த நாட்டை அடியோடு அழிக்கிற வேலையிலே தான் இருக்காங்களாம். இதை இப்படியே தொடர்ந்தாங்கன்னா, இது அக்டோபர் 10க்கு முன்னாடி 2023 அக்டோபர் 10க்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. அப்போயே இந்த ஹெசபுல்லா இந்த நாட்டை ஒன்றும் இல்லாமக்கிற நாட்டை குப்பையாக்கி விட்டானா, கடலையே நாரடிச்சு விட்டானா, இது போக நாட்டை ஒரு வழியாக்கிட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாப்புல.
அதான் இந்த பேட்டி கேட்குறவர் சொல்கிறேன், ஐயோ என்ன அப்படி சொல்கிறீங்க, அவங்களுடைய ஸ்லோகன் என்ன தெரியுமா, அவங்க ஸ்லோகன் என்னன்னா பில்டிங் அண்ட் டிஃபெண்டிங், பில்டிங் அண்ட் டிஃபெண்டிங். அது என்ன அரபியில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த பிரி பாலத்தைன்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ் அக்பர் சுபான் அல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் இது ஒரு ஸ்லோகன். இது அரபி மொழியில் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த ஒரு ஸ்லோகனை பாடிக்கிட்டே இருக்காங்களா எங்கே லெபனான் நாட்டு முழுசும். லெபனான் நாட்டு மக்களை பார்க்கும்போது பில்டிங் அண்ட் டிஃபெண்டிங், பில்டிங் அண்ட் டிஃபெண்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்புவாங்க, பார்த்தீங்களா நம்ம நாட்டை கட்டுறதுக்காக, நம்ம நாட்டுடைய வளர்ச்சி பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக, நம்முடைய அல்லாவின் அடிமைகளுடைய முன்னேற்றத்துக்காக இவங்க வந்திருக்கிறாங்க, ஈரான்காரன் இவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க, அல்லா தான் இவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த லெபனான் நாட்டுக்காரங்க நம்புறதுக்காக எப்போ இந்த லெபனான் நாட்டுக்காரங்க எப்பப்பெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஹெசபுல்லா இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம நாட்டை கட்டிடுவான் ஹெசபுல்லா, நம்ம நாட்டை கட்டிடுவான் ஹெசபுல்லா, நம்ம நாட்டை அப்படி வளப்படுத்திடுவான் அப்படின்னு. கடைசியில் இந்த நாட்டை அழிச்சதே அவன்தான் அப்படின்னு இப்போதான் அவங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, யுத்தத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. لا هن نبني ونحمي هيك كان مشروعهم بالاخر. هلا هذا كله حكي. அதான் அவர் சொல்கிறாப்புல, இதெல்லாம் வெறும் வார்த்தையா, சும்மா இவங்களை நம்பாதீங்க, பச்சை பொய்காரங்க, பச்சையா வஞ்சனம் செய்யுங்க, பச்சை துரோகம் செய்கிறவங்க, இவங்க வார்த்தையை ஏயா நம்பிக்கிட்டு இருக்க, இது கடல்ல எழுதுனது மாதிரி தான், அது காணாம போயிடும் அப்படிங்கிறாப்புல. بالاخر دمروا لبنان اكثر ما அதான் 1948 எப்போ இவங்களுக்கு சனியை சடை போட்டான். 1948 யாருக்கு, லெபனானுக்கு. ஏன்னு கேட்டால் ஈரான்காரன் வந்து நைஸாக தூண்டி விட்டு, வாங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம 7 நாடுகள் இருக்கோம், அப்படியே வாங்க யூதனை மொத்தமாக அழிச்சிட்டு நாசமாக்கிடுவோன்னு கூட்டிகிட்டு வந்தான். லெபனான் நாட்டுக்காரன் சந்தோஷமாக வந்தான். லெபனாட்டில் இந்த இஸ்ரேலில் பாதியை நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் வந்தான். வந்தவன் யூதை அடி அப்போ தான் யூதனுடைய இஸ்ரேலினுடைய பலம் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ ஏதோ ஒரு சக்தி அங்கே இருக்குது, அவனை பாதுகாக்குது அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அப்பப்போ ஹெசபுல்லாவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன இந்த 1948 நம்ம தோற்று போயிட்டோம், அடுத்த வருஷம் வருவோம், நான் ஒரு ஹெசபுல்லாவை கொண்டு வரேன் அப்படின்னு ஈரான்காரையும் கொண்டு வந்து ஹெசபுல்லாவை கொண்டு வந்து வச்சான். அப்போ அவங்க தற்கொலை படையை அனுப்ப, அப்போ ஏவுகணை அனுப்ப இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தான் யூதன், எங்கே ஏவுகணை வந்துச்சோ திருப்பி அடித்தான், அங்கே 100 பேர் செத்தாங்க. அதை எடுத்து பத்திரிகையிலாம் வெளியிட்டு, பார்த்தீங்களா இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரன் யூதன் எப்படி ஜெனசைடு பண்ணுறான் அப்படின்னு கதறினாங்க. ஒன்றும் கதையாகலை. அப்படி தேவையில்லாமல் யுத்தம் பண்ணினதுனால இஸ்ரேல் நாட்டுக்காரன் லெபனானை பாதி அழிச்சு விட்டானா. லெபனானை பாதி அழிச்சதை விட இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஹெசபுல்லா முழுமையா நம்ம லெபனானை அழிச்சு விட்டான். اسرائيل دمرت فتره من الزمن كنا نشوف حالنا بلبنانيتنا. அதான் இப்போதான் ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்கிறாப்புல. அதாவது ஒரு காலத்தில் நம்மலாம் லெபனீஸ் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை பற்றி ரொம்ப பெருமையாக இருந்தோம். ஏன்னு கேட்டால் كنا نشوف حالنا مطرح ما نسافر. எங்காவது அடுத்த நாட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா லெபனான் நாட்டு மக்களுடைய பாஸ்போர்ட்டை பார்த்தாங்க. லெபனான் நாட்டிலேருந்து ஒருத்தர் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு அந்த பாஸ்போர்ட்டை பார்த்தாலே விஐபி வெல்கம் கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு காலகட்டமாக நம்ம நாடு இருந்துச்சு. اليوم شو صيتك مهرب. இப்போ என்னையா நம்ம ரெப்புடேஷன், இப்போ நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் இந்த ஹெசபுல்லா இருக்கிறாங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, எம்பசி எந்தெந்த நாட்டு அமெரிக்க தூதரகம், இஸ்ரேல் தூதரகம், எல்லா தூதரகத்தையும் குண்டு போட்டு தகர்த்து அங்கே உள்ளவங்களெல்லாம் கொண்டு விட்டாங்க. அதோடு முடிஞ்சு, அன்னையோடு முடிஞ்சு. எப்போ தூதரகத்து மேலே கை வச்சாங்களோ அதுக்கப்புறம் بتهرب كابتاجون إرهابي بتفجر سفارات وبتعمل شو صار صيتك اليوم. இன்னைக்கு நம்ம பேரே நாரி போச்சு. எங்கேயும் வெளிநாட்டுக்கு போனால் ஐயோ எதுக்குடா வந்தீங்க, கட்பளிக்க வந்தீங்களா, குண்டு போட வந்தீங்களா, ஏவுகணையை போட வந்தீங்களா, ஐயோ நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்களா. ஏர்போர்ட்டில் லெபனான் நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாலே பயப்படுறாங்களா. سفر ليش؟ لأنه في قسم من هالشيء. அதான் ஏன்னு கேட்டால் நம்மளையெல்லாம் ஈரான்காரன் ஒரு செம்மறியாட்டு போல் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கான். நம்மளும் பைத்தியக்காரங்களா அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாப்புல. عم بيديروهم مثل الخواريف. الشيعة اليوم مثل الخواريف. அடையப்பா சியா முஸ்லீம்கள்லாம் ஆடுகள் செம்மறி ஆடுகள் போலவா இருக்கும் அப்படிங்கிறாப்புல. ஆமையா, உண்மையாலுமே துரதிருஷ்டவசமாக இப்படி தான் ஈரான்காரன் ஹெசபுல்லா மூலமாக நம்மளை முட்டாள்களை ஆக்கிவிட்டான், பைத்தியக்காரங்களை ஆக்கிவிட்டான், செம்மறி ஆடுகளாக ஆக்கிவிட்டான். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பரிதாப நிலைமையை 2023 மே 10 பேட்டி கொடுத்துட்டாப்புல.
இப்போ லெபனானு துவம்சமாகி போய் கிடக்கு. ஆனால் இன்னமும் இந்த புண்ணியவான்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீலங்காவில் டே எங்கள் எசபுல்லா வருவான்டா அப்படின்ட்டு ஸ்லோகத்தை பாடிக்கிட்டு இருக்காங்க.